இரண்டாவது வார்த்தை அடிக்கடி. அப்படியானால் தேவன் எதிர்பார்ப்பது எப்பொழுதும். இரண்டாவது அடிக்கடி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, God wants you to be an intercessor. நீங்களும் நானும் பரிந்து பேசுகிற ஒரு மனிதர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார், இரவும் பகலும். என்னுடைய முதல் செய்தி என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் சோதோமை அழிக்கப் போகிறேன். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சோதோமை அழிக்கப் போகிறேன். அப்பொழுது ஆபிரகாம் செய்த கிரியைகளைத்தான், வாட் வாஸ் த ரியாக்ஷன், அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதைத்தான் உங்களோட முதல் குறிப்பாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னவென்றால், இன்டர்செசர் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் டு கெட் த நியூஸ். ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவர் முதலாவது தான் செய்ய போகிறதை அறிவிக்கிறார். இதைத்தான் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கவனமாய் கவனியுங்கள். முதலாவது, ஜெபிக்கிற மனிதர்களுக்கு அன்றைய நாட்டின் நிலவரம் முக்கியம், தேவை. இந்த உலகத்துல CNN என்ற ஒரு தொலைக்காட்சி சேனல் இருக்கிறது, ஒளிபரப்பு சேனல். மற்ற எல்லா சேனலை விட செய்திகளை முந்தி தருகிறார்கள். They gather information. செய்திகளை சேகரிக்கிறார்கள், ஜனங்களுக்கு அந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படியானால் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஜெபிக்கிற மக்களுக்கு முதலாவது தேவை அன்றைய நாட்டின் நிலவரங்கள். இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்கிறார்கள். திருச்சபைகளில, ஊழியர் கூடுகளில ஒரே மாதிரி ஜெபம், அந்த அது ஒரே மாதிரி. சபை கட்டடங்கள் தேவை, இது எல்லாருக்கும் தேவை. ஒரே மாதிரியான ஜெபம் அல்ல. சொல்ல வந்த வார்த்தை, யூ மஸ்ட் ஹேவ் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த நாளில் நாட்டின் நிலவரம் என்ன, நாட்டின் தன்மை என்ன, சம்பவங்கள் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்வேனேயானால், தேவன் சொல்லுகிறார், நான் அழிக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக அந்த அழிவை அறிந்தவன், அதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அழிவை நாம் அறிந்தவர்கள். இந்த உலகத்துல 2026 பலவிதமான தீர்க்க தரிசனங்கள், துறைமுகங்களில மிகப்பெரிய சேதம், நாட்டில மிகப்பெரிய கலவரங்கள், ஆட்சி கவிழ்க்கப்படும், அவர் மரிப்பார், இவர் மரிப்பார் இருக்கலாம். என்னாலே உங்களுடைய பணியும் என்னுடைய பணியும் என்ன? டு இன்டர்செட், அதாவது ஜனங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக, நம்முடைய தேசத்திற்காக பரிந்து பேசுகிற ஒரு பரிந்து பேசும் தன்மை. இதான் வேதாகம பேட்டர்ன், இதான் வேதாகம் கற்றுக் கொடுக்கிற வரைமுறை, வேதாகம் கற்றுக் கொடுக்கிற பாடம். இந்த நாளில என் அன்புடைய பிள்ளையே, இதைத்தான் சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு சொல்ல